கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் 93ஆம் சங்கீதம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இன்று அநேகர் கர்த்தர் மட்டும் வந்துவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்வது சரிதான். அவர் வரப்போகிறார். அவர் குறித்திருக்கிற நேரத்திலே அவர் வருவார். என்னுடைய கணக்குப்படியோ உங்களுடைய கணக்குப்படியோ அவர் வருவதில்லை என்று கற்றுக்கொண்டோம். மேலும் அவர் வரும்போது இந்த உலகத்திலே பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்த அத்தனையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த உலகத்திலே அவர் நம்மை பார்த்து சொல்லும் காரியமெல்லாம் என்னுடைய கரத்தை பற்றிக்கொள், விசுவாசத்திலே நட என்பதுதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 101ஆம் சங்கீதம் முதல் 103ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இந்த காலங்களில் இரக்கமும் நியாயமும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறதில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எவ்வாறு ஆட்சி செய்ய போகிறார்? இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையிலே நடைபெறும் காரியங்கள் என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வல் ரேடியோவின் வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை மிக கருத்தாகவும் ஒழுங்காகவும் தவறாமல் கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாட்களிலே பணத்தை விட மிகவும் விலையேற பெற்றது நேரம். அப்படி இருந்தாலும் நீங்கள் நேரம் எடுத்து எங்களுக்கு எழுதும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் 100 மடங்கு நேரங்களை உங்கள் வாழ்க்கையிலே கூட்டி தருவாராக. இந்நாட்களிலே நாம் சங்கீத புத்தகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்று 101ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 103ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். 101ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். 101 முதல் 106 வரை ராஜாவுக்கு துதிபாடும் ஒரு கூட்டம் மலர்களைப் போல இருக்கிறது. இந்த சங்கீத புத்தகத்தின் கருப்பொருள் யார்? இவை எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. அவரே நீதியோடும் சமாதானத்தோடும் உலகத்தை ஆளப்போகிற ராஜா. இந்த சங்கீதம் தாவீதின் ஆட்சிக்கு எவ்வகையிலும் பொருந்தாது. எனவே இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். தேவன் தாவீதிற்கு வாக்கு பண்ணியிருக்கிற தாவீதின் வரிசையிலே வரப்போகும் ஒருவரை குறித்து இது பேசுகிறது. இது சாலமோனை குறித்து பேசவில்லை. பெத்லெகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறது. இயேசு தாவீதின் வம்சத்திலே வந்தவர். அவரை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. பாருங்கள், சங்கீதம் 101 1ஆம் வசனம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மற்ற சங்கீதங்களைப் போலவே இதுவும் தேவனை ஸ்தோத்தரிக்கும் வார்த்தைகளோடு ஆரம்பமாகிறது. தேவனுடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பாடுவேன் என்று சொல்லவில்லை. இந்த காலங்களிலே இரக்கமும் நியாயமும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறதில்லை. இவை இரண்டையும் சரியான அளவு கொண்டவராக வாழ்வது மிக கடினமான ஒன்று. ஆனால் தேவனால் அதை செய்ய முடியும். நாமும் தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் அவருடைய நியாயத்தை குறித்தும் பாடலாம். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சமாதானத்தின் ராஜாவாகவும் இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒருவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சங்கீதம் 101:2 பாருங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். இவ்வாறு தாவீது வாழ்ந்ததாக நமக்கு நினைவிலே இல்லை. இங்கே நாம் பார்ப்பது மீட்பரை குறித்து நாம் பார்க்கிறோம். பிதாவினுடைய ஒரே குமாரனை குறித்து வாசிக்கிறோம். ராஜா மனுஷ குமாரனைப் போல பேசுகிறார். பூமியிலே இருந்த நாட்களிலே அவர் உண்மையாகவே மனுஷ குமாரனாக வாழ்ந்தார். பிதாவின் ஒரே பேரான குமாரனாக மீட்பின் பணியை அவர் செய்தார். தேவனுடைய சித்தத்திற்கு பூரணமாக அடிபணிந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டார். பூமியிலே அவர் வாழ்ந்த காலங்களிலே தாழ்வான ஒரு நிலைமையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதை மன விருப்பத்தோடு எடுத்துக்கொண்டார். நாம் பொதுவாக எப்பொழுதுமே உயர்வான ஒரு நிலைமையை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். நம்மை ஒரு உயர்வான நிலைமைக்கு எடுத்துச் செல்லும்படியாக அவர் தாழ்மையான ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து இந்த பூமியிலே மனு உரு எடுக்கும் முன் என்ன சொன்னார் தெரியுமா? எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலங்களிலே பிதாவின் சித்தத்தை செய்வதே தனக்கு போஜனமாய் இருந்தது என்றும் கூறினார்.
என்னுடைய வேளை என்று சொல்லப்படும் அவருடைய வேளை வரும் வரை அவர் பொறுமையாக காத்திருந்தார். அந்த வேளைதான் எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்த வேளை. இன்று அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். இன்னமும் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாக அவரை உலகத்திற்குள்ளே பிதா அனுப்பும் வேளைக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பிதா இவ்வாறு கூறியிருக்கிறார். சங்கீதம் 110:1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். மற்றும் ஒரு காரியமும் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:28 சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பலருக்கு இந்த வசனம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வசனம் சொல்லும் கருத்து என்ன தெரியுமா? இயேசு பிதாவிற்கு கீழாக பூமியை ஆட்சி செய்த பின்னர் மீண்டும் திருத்துவத்தில் ஒருவராகிறார். ஆனால் அவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 2:12, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். இப்பொழுது கவனியுங்கள், கிறிஸ்து எவ்வாறு ஆட்சி செய்ய போகிறார்? சங்கீதம் 101:4-8 வரை கவனியுங்கள். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டுமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். இது பூமியிலே கிறிஸ்து ஆட்சி செய்வதை குறித்து பேசுகிறது. 1000 வருட அரசாட்சியின் பொழுது உன்னதமானவரிடத்திலே உங்கள் பிரச்சனையை நீங்கள் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் அவரே உயர் நீதிமன்றமாயிருப்பார். அவர் மட்டுமே நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கும் முழு பொறுப்பையும் பிதா தனது குமாரனிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நியாயம் தீர்ப்பார். பூமியிலே அவர் ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தையே செய்வார்கள். பின்னர் நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி செய்பவருக்கு புதிய பாடலை பாடுவார்கள். இப்பொழுது நாம் 102 சங்கீதத்தை பார்ப்போம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்திலே தன் வியாகுலத்தை தெரியப்படுத்தும் ஒரு விண்ணப்ப சங்கீதம் இது. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனேயில் காணும் ஒரு மேசியாவின் சங்கீதம் இது. இந்த சங்கீதம் யார் எழுதியது என்று சொல்லப்படவில்லை. இந்த சங்கீதத்தையும் தாவீது எழுதியிருக்கலாம். கெத்செமனே தோட்டத்திலே பாடுபடும் தாழ்மைப்படுத்தப்படும் கிறிஸ்துவை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 102:1, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. இதை ஒருவர் மொழிபெயர்க்கும் பொழுது, யெகோவாவே எங்களுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்பதாக மொழிபெயர்த்திருக்கிறார். யெகோவாவினிடத்திலே ஜெபிப்பதைப் போல தெரிகிறது. அவர் தாழ்மைப்படுத்தப்பட்டவராக உலகத்திலே வந்தார். என்றாலும் அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்ட யெகோவா. ஆதியாமத்திலே ஒரு உன்னதமான வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாமம் 19:24, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. இதை வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பூமியிலே இருந்த யெகோவா பரலோகத்திலிருந்த யெகோவாவை நோக்கி நியாய தீர்ப்பை அனுப்பும்படியாய் கூறுகிறார். ஆனால் இங்கே தாழ்மைப்படுத்தப்பட்டவராக உலகத்தின் பாவத்தை சுமக்கும் பெரிய பணியை எதிர்நோக்கி நிற்பவராய் கிறிஸ்து இருக்கிறார். எபிரேயர் 5:7 நாம் வாசிப்பது என்ன? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்தமும் நீதியுமான தேவ கோபாக்கினை அவர் மேல் விழுந்ததென்றும் அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்றும் வாசிக்கிறோம். இது எத்தனை உன்னதமான ஒரு சங்கீதம் இல்லையா? மிக துயரமான ஒரு உணர்வு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 102:8, நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். மிகவும் ஆழமான ஒரு துக்கத்தை இது வெளிப்படுத்துகிறது. வசனம் 9, நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன்.
சினமும் கடும் கோபமும் எபிரேய மொழியிலே மிகவும் கடுமையான சொற்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு சகித்தார். ஏன்? எபிரேயர் 12:2 நாம் பார்ப்பது போல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 102:12-13 கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பிரியமானவர்களே, அவர் சீயோனுக்காகவும் மரித்தார். இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் அவர் மரித்தார். யோவான் 13:50 நாம் பார்ப்பது போல, ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் தமது மகிமையோடு திரும்ப வரும்பொழுது சீயோனை மீண்டும் அவர் கட்டப்போகிறார். அது அவருடைய 2ஆம் வருகையிலே நடைபெறும். சங்கீதம் 102:15 கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தனது தியாக பலியினாலே சீயோன் மீட்டு எடுக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தொடர்ந்து 102ஆம் சங்கீதம் 25-27 வரை வாசிக்கிறேன். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் இதே வசனத்தை எபிரேயர் 1:10-12 எடுத்து ஆண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இவ்வண்ணமாக எபிரேயரிலே இதை எடுத்து காட்டாமல் இருந்திருப்பார் என்றால் 102ஆம் சங்கீதத்தை மேசியாவின் சங்கீதமாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் கெத்செமனே தோட்டத்திலே ராஜா அவர் மகிமையடையும் முன்னதாக தாழ்மைப்படுத்தப்பட்டவர். எனவேதான் எபிரேயர் 5:7 சொல்லும் பொழுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டபடியினாலே நம்மோடு கூட நம் துக்கத்தை உணர முடியும். 102ஆம் சங்கீதம் கெத்செமனேயின் சங்கீதம். இப்பொழுது 103ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கும் ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் புதிய ஒரு நாளை நோக்கி பார்க்கிறது. 1000 வருட அரசாட்சியையும் தாண்டி நித்தியத்தை எட்டி பார்க்கிறது. அங்கே எல்லாம் முழுமை பெற்றிருக்கும் ஒரு காட்சியை நாம் காண முடியும். கடந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் இந்த சங்கீதத்தை திருப்பி பார்த்தார்கள். இன்றும் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள இஸ்ரவேலர் இந்த சங்கீதத்தை பார்க்கிறார்கள். வரும் காலத்திலும் அவர்கள் இந்த சங்கீதத்தை பயன்படுத்துவார்கள். ஏன்? இந்த காலத்திலேயும் ஒவ்வொரு தனி விசுவாசியும் கூட தனது வாழ்க்கைக்கான பலனாயும் ஒளியாயும் இந்த சங்கீதத்தை அனுபவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் ஒரு சங்கீதம் இது. இந்த சங்கீதம் ஆரம்பத்திலே தனிப்பாடலாய் ஆரம்பமாகிறது. இறுதியாக குழு பாடலாய் ஸ்தோத்திரத்தோடு நிறைவடைகிறது. இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 2 முறை நம்முடைய ஆத்மா கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திற்கு இந்த சங்கீதம் ஒரு மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனை துதிக்கும்படியாகவும் மகிமைப்படுத்தும்படியாகவும் கூறப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிலே பலர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு சடங்காச்சாரமாய் செல்கிறோம். இதை குறித்து தான் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆலயங்களிலே சென்றாலும் மற்றவர்களோடு இணைந்து நாம் பாடுகிறதில்லை. வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஏன்? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி எழும்பவில்லை. ஏசாயா ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. அதாவது உதட்டளவிலே தான் ஊழியம் செய்கிறோம் என்கிறார். தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறதில்லை. மனிதர்கள் சொல்லும் சடங்காச்சாரங்களைத்தான் நிறைவேற்றுகிறார்கள்.
யூத மார்க்கத்திலே இப்படித்தான் இருந்தது. ஆதி காலங்களிலே உருவான கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் இன்றும் பல சபைகள் என்று சொல்லப்படுகிற சபைகளும் இப்படிப்பட்டவர்களாக மாறிவிட்டன. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால் தேவனை ஆராதிக்க முடிகிறதா? என்னுடைய துதி மட்டும் சுத்தமானதாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒன்றாகவும் இருக்கும் என்றால் அது எத்தனை சிறந்ததாயிருக்கும். இதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இயங்க வேண்டும். பயன்படுத்திய வார்த்தைகளையே திரும்ப திரும்ப பயன்படுத்துவதனாலேயே ஒருவேளை உங்கள் ஜெப வேளைகள் அர்த்தமற்றதாகி இருக்கிறதா? வாயினாலே ஒன்றை நாம் சொல்லிக்கொண்டே இருதயத்திற்குள் வேறு ஒன்றை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் கர்த்தர் கூறும் பொழுது, உங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று கூறுகிறார். இன்று நம்முடைய உதடுகளின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே சங்கீதம் என்ன சொல்கிறது? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மாம்சம் இதை செய்ய முடியாது. நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று மனதிலே உள்ளத்திலே எண்ணுகிற அளவு நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் என்ன? நம்முடைய மாம்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் எட்ட முடியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே நீங்களும் நானும் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்றே பின்னாலே திரும்பி பார்ப்போம் என்றால் கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 103 சங்கீதம் 3 பாருங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இது கர்த்தர் பூமியிலே ஆளப்போகும் காலத்திலே நடைபெறப் போகிற ஒரு காரியம் என்று பல வேத பண்டிதர்கள் தெளிவாய் கூறியிருக்கிறார்கள். சிலர் இந்த கருத்திற்கு மறுப்பும் தெரிவிக்கிறார்கள். நோய்கள் என்று சொல்லும் பொழுது சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய வகையான வியாதிகளை இது குறிக்கிறது. கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் காலத்திலே தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். பாருங்கள், ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் குணமாக்குகிறோம் என்று சொல்கிற பலர் ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறதில்லை. ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, பாவ மன்னிப்பு இல்லாமல் சுகம் உண்டாகப் போகிறதில்லை. பல வியாதிகளுக்கு பாவம் காரணமாயிருக்கிறது. எனவே வியாதி குணமாகும் முன்னதாக பாவ கணக்கு தீர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். கிறிஸ்துவிலே விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படும் வரை நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுகிறது? ஒரு வகையில் இது ஏசாயா 53:5 திரும்ப சொல்லுகிறது. வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எதிலிருந்து குணமானீர்கள்? பாவத்திலிருந்து குணமானீர்கள். இதுதான் முக்கியமான காரியம். சங்கீதம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனால் மிகச் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட பல கர்த்தருடைய பிள்ளைகளும் வியாதிப்பட்டு வேதனைப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் சுகம் பெறாமலே மரணத்திற்குள்ளேயும் கடந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒருவர். அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை கண்களிலே இருந்த பிரச்சனையாய் அது இருக்கலாம். தனக்கு குணமாக்கும் வரம் இருக்கிறது என்று கூறியவர்களிலே அவரும் ஒருவர். ஃபேனி கிராஸ்பி தன் மரண நாள் மட்டும் பார்வையற்றவர்களாகவே இருந்தார்கள். ஜான் மில்டன் பார்வையற்றவராக இருந்தார். இவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சுகம் பெறாததினாலே அவருடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருந்தது என்று கூறுகிறீர்களா? சுகத்தை பெற்றுக்கொள்வது என்பது அற்புதமானது தான். ஆனால் எல்லா நேரங்களிலேயும் அது தேவனுடைய திட்டம் அல்ல. எனவே இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் மிகச் சிறப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டு மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களிலும் சிலர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலமெல்லாம் சில குறைகளோடும் வியாதிகளோடுமே வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே தேவன் இதை செய்ய போகிறார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட போகிறது.
இன்றைக்கு நாம் இன்னமும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் அதை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 103 6 7 வசனங்கள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் மோசேக்கு தம்முடைய வழியை போதித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது எல்லாம் அற்புதங்கள்தான். அவர்கள் எதையுமே மிக அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் சிலர் சில சத்தியங்களை மட்டுமே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வழிகளுக்குள்ளே அவர்கள் கடந்து செல்லவில்லை. சங்கீதம் 103 8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் மேலாக பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனுடைய இரக்கமே. சங்கீதம் 103 9 10 வசனங்கள். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாகவும் தேவன் நமக்கு சரி கட்டுவார் என்றால் நம்மிலே எவருமே ரட்சிக்கப்பட முடியாது. 103 சங்கீதம் 13 வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கவனித்தீர்களா? அப்படி என்றால் நமக்கு அவருடைய கிருபை எவ்வளவு அதிகம் தேவையானதாக இருக்கிறது. வசனம் 12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நீங்கள் மேற்கு நோக்கி செல்வீர்கள் என்றால் அது சென்று கொண்டே இருக்கும். கிழக்கு நோக்கி செல்வீர்கள் என்றாலும் சென்று கொண்டே இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கிழக்கை நோக்கி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் துவங்கிய இடத்திற்குத்தான் வந்து நிற்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் கிழக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்க முடியும். அந்த அளவு நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கி இருக்கிறார். வசனம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். பல சமயங்களிலே நாம் தான் அதை உணர்ந்து கொள்கிறதில்லை. 103 சங்கீதம் 14 வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். டாக்டர் ஜார்ஜ் ஜில் கூறும்பொழுது, நாம் மண் என்று கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார், நாம் மறந்து போய் விடுகிறோம். மண் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும் பொழுது அது சகதியாகிறது என்கிறார். இதுதான் மனிதனுடைய நிலைமை. வசனங்கள் 15 16 வாசிக்கிறேன். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இந்த உலகத்திலே நாம் நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை. சில காலங்களுக்கு முன்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னை பார்த்த ஒருவர், என்ன உங்கள் முடியெல்லாம் வெள்ளையாயிருக்கிறதே என்றார்கள். அதற்கு பதிலாக நானும் உங்களுக்கும் அப்படித்தான் ஆகி கொண்டு போகிறது என்று கூறினேன். தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் தெரியுமா? தேவன் உங்கள் கருப்பு முடியை வெண்மையாக்கும் பொழுது நீ இந்த உலகத்திலே இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கப் போவதில்லை என்பதை நினைவுபடுத்துகிறார். முழங்கால்களிலேயும் கரங்களிலேயும் பலவீனம் வரும்பொழுது, காலையிலே எழும்புவதற்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது, இது தேவனிடத்திலிருந்து வரும் எச்சரிப்பு. இங்கே நீ இன்னும் அதிகமான காலம் இருக்கப் போவதில்லை, உன்னுடைய வாழ்க்கையை நீ சீக்கிரமாக சரி செய்து கொள் என்கிறார். சங்கீதம் 103 17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நாம் எதிர்காலத்தையும் நோக்கி பார்த்து அவருடைய கிருபை அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்பதை எண்ணி பார்ப்பது மிக அருமையானது பிரியமானவர்களே. வசனம் 22. கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அது எத்தனை உன்னதமானதாக இருக்கும் இல்லையா? முழு சிருஷ்டிப்புமே அவரை தொழுது கொள்ளப் போகிறது. அப்படி சகல கிரியைகளும் தேவனை துதிக்கும் பொழுது உலகத்தையே அது அதிர பண்ணும். அத்தனை சிருஷ்டிகளும் சேர்ந்து அல்லேலூயா பாடும் பொழுது அது அத்தனை மேன்மை உள்ளதாய் இருக்கும். இந்த நேரத்திலே நாமும் தனிப்பட்ட விதத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று கர்த்தரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்க மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்த்து உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்களை, அடையாளங்களை, ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்க்க முடியாத விடுதலைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களா? நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார், வியாதிகளை குணமாக்கினார், மரண தருவாயிலே நம்மை மீண்டும் காத்திருக்கிறார், பாவத்தை நம்மை விட்டு தூரமாய் விலக்கி இருக்கிறார்,
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் அவருடைய கிருபையை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே அனுதினமும் இவை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்வோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வேளையின் இறுதியிலேயும் இந்த சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களையும் நாம் சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டியவைதான் 3ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை உள்ள சத்தியங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நீங்கள் 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை சொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தரின் அத்தனை கிருபைகளையும் அத்தனை இரக்கங்களையும் எண்ணி பார்ப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? இந்நாட்களில் இரக்கமும் நியாயமும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறதில்லை. இந்த இரண்டையும் சரியான அளவு கொண்டவராக வாழ்வது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் தேவனால் அதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த காலங்களிலே பிதாவின் சித்தத்தை செய்வதே தனக்கு போஜனமாயிருந்தது என்று கூறினார். என்னுடைய வேலை என்று சொல்லப்படும் அவருடைய வேலை வரும் வரை அவர் பொறுமையாக காத்திருந்தார். அந்த வேலைதான் எனக்கும் உங்களுக்கும் இரட்சிப்பை கொண்டு வந்த வேலை. அவர் தமது மகிமையோடு திரும்ப வரும்போது சீயோனை மீண்டும் அவர் கட்டப்போகிறார். அது அவருடைய 2வது வருகையிலே நடைபெறும். 1000 வருட அரசாட்சியின் போது உன்னதமானவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் அவரே உயர் நீதிமன்றமாக இருப்பார். அவர் மட்டுமே நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கும் முழு பொறுப்பையும் பிதா தன்னுடைய குமாரன் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். பூமியிலே அவர் ஆட்சி செய்யும்போது ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தையே செய்வார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு 42:2.